கந்தசஷ்டி கவசம் உருவான கதை தெரியுமா? பாலதேவராய சுவாமிகள் தீவிரமான முருக பக்தர். ஒரு சமயம் அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுது. எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்று வலி தீரவே இல்லை. இதனால மன உளைச்சலுக்கு ஆளானவர் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு வராரு. அவர் வந்த நேரம் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழா ஆரம்பமாயிருக்கு. சரி, கந்தசஷ்டி விழா முடிஞ்சோன்னா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் திருச்செந்தூர் கடல்ல நீராடி விட்டு முருகப்பெருமானை தரிசித்து விட்டு கோவில் மண்டபத்துல அமர்ந்து கண்களை மூடி தியானத்துல இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதன்முதலாக எழுதி முடித்தார். அவரை வாட்டி வந்த வயிற்றுவலி காணாமல் போனது.